வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டீக்கு முன்னாடியே தும்பல் அட்டனன்ஸ் போட்டுடுச்சு. ஆனால் நாளை நல்லா ஸ்டார்ட் பண்ண ஒரு சொம்பு தண்ணி போதும். சின்ன ஹேபிட் பெரிய பெனிஃபிட். அப்புறம் காலையில் முருகன் சாங்கோட பக்தி பரவசமாக ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. நாள் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் நல்லா இருந்தால் போதும், பாதி வெற்றி நமதே. பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணி வந்து ஜிம்மை பார்த்தா ஜிம்மே இன்னும் தூக்கத்தில் தான் இருந்துச்சு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்து ஜிம்மை நான் கால் பண்ணி சாவி வாங்கி நாங்களே ஓப்பனிங் செரமனியும் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியே ஒரு அச்சீவ்மெண்ட் நல்லா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பார்ட் டைம் வாட்ச்மேன். லைட்டாக வார்ம் பண்ணிட்டு வெயிட் செக் பண்ணால் 1 கிலோ ஏறி இருக்கேன். வெயிட் மிஷின் கூட இன்னைக்கு மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. தம்பி கொஞ்சம் வளர்ந்துட்டு போல அப்படின்னு. என் தம்பி கையை எப்படி தான் அந்த மாதிரி சுத்துறானே தெரியல. நான் ட்ரை பண்ணும்போது ரஸ்டான கேட்டு மாதிரி சவுண்ட் வருது. இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட். ஷோல்டருக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு ஜீவன் எங்களை பார்த்து குறைச்சிட்டே இருந்துச்சு. பைக்கை நிப்பாட்டிட்டு இங்கே வான்னு கூப்பிட்டா தேவல ப்ரோ நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி லாங்குவேஜ்ல ரிப்ளை பண்றாரு. அப்படியே ஈவினிங் பஜார்ல ஷவர்மா கடைக்கு போகணும். சிக்கன் தொடக்கடி சில பல சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் செம்மையா சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் கேமராவை ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன்னு போயிட்டு திரும்ப வந்தா என் சேர்ல 2 குட்டி கொஞ்சம் ஃபுல்லா ஹைஜாக் பண்ணிட்டாங்க. நான் அதை ஏன் சீட்டான்னு சொன்னேன். அவனுக்கு 2 பேரும் என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் என்ன சிக்கன் சாப்பிட வந்த நான் சேர் மீக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர் மாறிட்டேன். தமிழ்ல நான் ஷவர்மா தவிர வேற எது வேணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னான். நானும் மெனு கடை பார்த்த மாதிரியே நினைச்சேன். ஆனால் உண்மையா என் கண்ணு ஷவர்மாவை தான் தேடிட்டு அங்கே எங்கன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ப்ரோ என்ன ஆர்டர் பண்ணலான்னு அட்வைஸ் கேட்டேன். எல்லாரும் ஒவ்வொரு ஐட்டம் சொன்னாங்க. ஆனால் என் பிரெயின் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ஷவர்மா ஷவர்மா ஷவர்மான்னு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டே இருந்துச்சு. கடைசியில் தமிழ் என் ரிசர்ச்சை பார்த்துட்டு இவனுக்கு ட்ரீட்டை விட ட்ரீட்மெண்ட் தான் தேவைன்னு நினைச்சானே என்னமோ ஷவர்மாக்கு பதிலாக ஒரு பெப்சியை வாங்கி கையில் கொடுத்துட்டான். அப்புறம் தமிழும் விமலும் கடை பக்கம் வர டோலி எல்லாம் செம கான்சன்ட்ரேஷனோட சைட் அடிச்சிட்டு இருந்தானுங்க. இவனுங்க 2 பேரும் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனால் கேமரா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தது மட்டும் மறந்துட்டானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டில் ஆல்ரெடி மீன் குழம்பு ரெடியாக இருந்துச்சு. நானும் 2 சேர்ந்து எப்படி இருக்குன்னு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு பிடி கறி ஒரு பிடி மீன் குழம்புன்னு செம்ம காம்பினேஷனில் சாப்பிட்டேன். அப்படின்றனால சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு. உன்னிடத்தில் இருந்து மாற்றம் உருவாகட்டும். மாற்றத்துக்கான முயற்சியை இன்றே தொடங்குங்க.